ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தம் இருக்குமா? ஆமாம் இருக்குங்க. அப்பாவினால் பிரச்சனை, அம்மாவினால் தூரம் பிரச்சனை இருக்குமா? இருக்கும். சகோதரத்தினால் பிரச்சனை இருக்குமா? இருக்கும். இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னும்போது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதுவே பிரச்சனையாகும். அந்நிய பாஷை, அந்நிய மதத்தினார் பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கே, நான் என்னங்க பண்ணுறது? ஒழுங்காக தானே இருந்தேன், திடீர்னு போட்டு பயமேற்றி விட்டிங்களே அப்படின்னா, உங்களுக்கு இருக்க தானேங்க சொன்ன, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது பாதம் பாதம் மாறும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த கர்ம நிவர்த்தியே பண்ணணும். எந்த கோயில் போய்ட்டு, எந்த திருக்கோயில் போய்ட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது எழுதிக்கிறேங்க. உங்களுக்கு உண்டான பரிகார கோவில் இது. சரிங்களா? அதாவது அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில், திருப்புகழூர், திருவாரூர்லேருந்து 10வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க. அந்த கோவில் போங்க. கோவில் விளக்குக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் போய்ட்டு கொடுத்து விளக்கரிக்கிறதுக்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு 100% சொல்கிறாங்க, கண்டிப்பாக கர்ம பரிகாரமாக நீங்கள் வெளியே வரலாம். அதே மாதிரி கோவிலில், அந்த கோவிலில் போய்ட்டு பூ மாலை வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த பூச்செண்டு மாதிரி விற்பாங்க தெரியுமா? ஒரு பூச்செண்டு மாதிரி இந்த பொக்கே கொடுப்பாங்க இல்லையா? அந்த பொக்கே மாதிரி பூவை வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி பொக்கே மாதிரி பூவை கொண்டு போய்ட்டு அதை இறைவனுக்கு சாத்துறதுக்காக கொடுங்க. கண்டிப்பாக கர்ம நிவர்த்தியாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.